சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி பாகிஸ்தான் இந்தியாவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது 1960ஆம் ஆண்டு உலக வங்கியின் மேற்பார்வையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிடையே கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து ஆற்றின் படுகையில் உள்ள மேற்கு ஆறுகளான சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் ஆகியவற்றின் நீரை பாகிஸ்தான் பயன்படுத்தும். கிழக்கு ஆறுகளான சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆகியவற்றின் நீரை இந்தியா பயன்படுத்தி வருகிறது. பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடனான இந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு சிறப்புரிமையை பயன்படுத்தி பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை ஒப்பந்தத்தை கிடப்பில் போடுவதாக அறிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகான தனது முதல் உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக பாய முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தி வைப்பை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாகிஸ்தான் நீர்வளத்துறை செயலாளர் சையத் அலி முர்தாசா இந்திய ஜல்சக்தி அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது ஒருதலைபட்சமானது என்றும் சட்டவிரோதமானது என்றும் முர்தாசா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஒரு விவசாய பொருளாதார நாடு என்றும் லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த நீரை நம்பி இருப்பதாகவும் முர்தாசா கூறியுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் நிலையில் நிறுத்தி வைத்திருக்கும் நீர்மின் திட்டங்களை முடிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் நீர்மின் திட்டங்களை செயல்படுத்த பாகிஸ்தானுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக நோட்டீஸ் அளிக்க வேண்டும். ஆனால் அதற்கான தேவை தற்போது இல்லை. இதனால் ஊலர் ஏரியை உயிர்ப்பிக்க செனாப் மற்றும் ஜீலம் நதிகளில் புதிய திட்டங்கள் தொடங்கப்படலாம் என கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் 1856 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் பெற்ற சவால்கோட் திட்டம், 1000 மெகாவாட் உற்பத்தி கொண்ட பகல்தூல் திட்டம் உள்ளிட்ட 6 நீர்மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியாவிற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நீர்மின் திட்டங்கள் முடிந்துவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் 10,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். மேலும் விவசாயம் மற்றும் குடிநீர் பயன்பாடுகளுக்கு அதிக அளவிலான நீர் கிடைக்கும்.